ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நம்ம பேசியிருந்தோம்ல கேமிங் பிசி பண்ணலான்ட்டு. அப்போ RTX 5060 வச்சு பிசி பில்ட் பண்ணிடலாமா ப்ரோ? டிரான்சிட்ல இருக்கு ப்ரோ, ஃபியூ டேஸ்ல வந்துடும். சரி ப்ரோ. அப்போனா எனக்கு ஒரு ஹெல்ப் ப்ரோ. எனக்கு பிசி மாதிரியே தெரியக்கூடாது. ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கா, ஒரு ஏஸ்தெட்டிக்கா பார்க்குறோன்னே இந்த பிசியை பார்த்து இது பிசியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி பார்க்கணும். அவ்வளோதானே ப்ரோ, சூப்பராக பண்ணிடலாம். வழக்கம் போல் வந்து இன்னொரு ITX பிசி பில்ட். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர் பியூரிஃபையரில் பில்ட் பண்ணலாம்னு இருக்கும் அந்த பிசியை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரோட NCORE அப்படின்ற ஒரு கேபினெட். இது ஒரு ரொம்ப ஸ்லீக்கான டிசைன் இருக்க கேபினெட் அண்ட் இட்ஸ் லுக்கிங் வெரி டிஃபரெண்ட். ஏன்னா வந்து ஒரு கேபினெட்டுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கேபினெட்டுக்கும் இதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது ஓவரால். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். என்னடா பாதி காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது, மீதி எங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டவுட் பண்ணாதீங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேபினெட்குள்ளேயே இருக்குது. ஸோ இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் பவர் சப்ளை as well as லிக்விட் கூலர். ஸோ 240 mm லிக்விட் கூலர் சேர்த்து கொடுத்துருவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்ல அடங்கி இருக்குன்னு நினைக்கிறப்போ வந்து இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். பட் ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்குது. எல்லாம் எதுவுமே தனித்தனியாக கொடுக்கல. ஸோ இந்த பில்டோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஆக்சுவலி கோயிங் ஃபார் கேமிங் அண்ட் ஜென்ரல் ப்ரொடக்டிவிட்டி. கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 50 சீரிஸ் வந்ததுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் டேஸ்ல 50 சீரிஸ் வந்துரும். இந்த வீடியோ வரப்ப மேபி வந்திருக்கலாம் ஆல்ரெடி. சோ மத்த காம்பனன்ட்ஸ்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் and எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நான் பில்ட் அப் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு சேனல் கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ROG 6ல இருந்து B760 ITX மதர்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வந்து இன்டெல் ஸ்பெக்கே வந்து போயிருக்காரு. நாங்களும் வந்து சஜஸ்ட் பண்ணோம் AMD போகலாமே அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏன்னா வந்து பர்பஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கேமிங் அண்ட் ஜென்ரல் ப்ரொடக்டிவிட்டி தான், பட் ப்ரைமரிலி கேமிங் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து மோர் ஆஃப் இன்டெல் AMD பிச் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அவர் வந்து இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இதே கொடுத்துட்டோம். ஸோ இந்த மதர்போர்டில் வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன்லேயும் வந்து இட்ஸ் லைக் டாப் எண்ட் மதர்போர்டுன்னு சொல்லுவோம் இந்த ITXல இன் B760 சிப்செட். ஸோ ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் டப்பாலேருந்து பிரிச்சாச்சு. இதை லிட்டரலாக வந்து எப்பெல்லாம் ITX மதர்போர்டோட டப்பாவை பார்க்குறோமோ எல்லா தடவையும் வந்து ஒரு ஸ்வீட் டப்பா தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த ஸ்வீட்டான மதர்போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து இட் கம்ஸ் வித் ஆல் தி நெசசரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 2 RAM ஸ்லாட்ஸ் வந்துடும் அண்ட் 2 SSD ஸ்லாட் வரும். ஒன்று ஃப்ரண்ட்டில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்துடும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு டைப் சி கனெக்டர் ஃபார் ஃப்ரண்ட்டும் வந்துடும். ஆல்மோஸ்ட் எல்லா செட் ஆஃப் நெசசரி ஃபீச்சர்ஸும் வந்து இதுலேயே வந்துடும். அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு ஹை எண்ட் மதர்போர்டுன்னு சொன்னதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இதுலேயே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராசருக்கு போயிடலாம். ப்ராசர் we are going with i5 ஓட 14600K ப்ராசர். கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து இன்டெல் தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து இது போயிருக்கோம். இல்லாட்டி வந்து we would have had other suggestions to open. ஏன்னா வந்து 2-3 விஷயம் இருக்குது டு கன்சிடர். நாட் ஓன்லி த பிராண்ட் பட் அப்பார்ட் ஃப்ரம் த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹீட்டிங், கூலிங் எஃபிஷியன்சி, ஃபியூச்சர் ப்ரூஃபிங், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது டு கன்சிடர். பட் ஆனால் அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுறேன் அவர் என்ன அமிச்சாருன்னு சொல்லிட்டு. அண்ட் ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா GSkill Ripjaws வந்து 16:2 கிட் போயிருக்கோம். 6000 MHz. ஸோ டோட்டலாக 32 GB. ஸோ தீஸ் ஆர் இன்டெலோட XMP சர்டிஃபைட் ரேம்ஸ். ரொம்ப ஒரு க்ளீன் லுக்கிங் ரேம்ஸ் இது. நோ RGB, நோ நத்திங். ஸோ ஸ்டோரேஜுக்கு வந்து க்ரூஷியலோட P3+ NVMe போயிருக்கும். ஸோ தீஸ் ஆர் வெரி ஸ்டாண்டர்ட் ஒன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இன்னொரு நல்ல பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 6000 MB/s இருக்கும். இதோட 5000 தான். பட் அகைன் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ், யூ வாண்டட் க்ரூஷியல், ஸோ இது போயிருக்கும். இது வந்து ரொம்ப சப்ப மேட்டராக இருக்குது. இது கழட்டுறதுக்கு லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் தூக்கணுன்னா இது வந்துடும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த மாதிரி கழட்டினோன்னா வெளியே வந்துடும். பெருசாக ஒன்றும் லாக்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்கல. அதுக்கு வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராசஸ்.
ஸோ அந்த கேபினெட்டோட ஸ்கெலிட்டனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 120mm லிக்விட் கூலர் கொடுத்துருக்காங்க. அந்த டாப் ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து ஒரு 850 வாட் ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ 850 வாட் இருக்கிறதுனால வந்து நம்ம லிட்டரலாக 50-80 வரைக்கும் கூட தாராளமாக போடலாம், நோ ப்ராப்ளம், கன்சிடரிங் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் ஒரு நல்ல PCI எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக வந்து நம்ம மதர்போர்டு வேறு சைடு வைப்போம், கிராஃபிக் கார்டையும் வேறு சைடு வைப்போம். ஸோ அதையும் வந்து அகாமடேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் கிராஃபிக் கார்டு நம்ம இப்போதைக்கு போட போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம மதர்போர்டை வந்து செட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து செம்ம கிராம்ப்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ITX பில்ட் பண்ணோன்னா நீங்களே எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. Do reach out to us. We have a lot of experience in doing builds like this. Yeah. சிங்கிள் மேனெல்லாம் பண்ணுறது செம்ம டிஃபிகல்ட் போல். நல்லா வந்து ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிவிட்டு இதை வந்து லே பண்ணால் தான் லே பண்ண முடியுது இந்த கேபிள்ஸோட. ஓகே, ஆல் குட். வாவ், செம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த பிசி. சூப்பர் ஸ்லீக் டிசைன். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைட் மட்டும் தான் பார்த்தீங்க, பின்னாடி சைடும் நான் காமிக்கிறேன். கிராஃபிக் கார்டுக்கு வந்து இவ்வளோ ஸ்லாட் இடம் கொடுத்துருக்காங்க. லிட்டராக வந்து ஒரு 5090 வந்து நீங்கள் அப்படியே தூக்கிட்டு வந்து இதில் வைக்கலாம். அண்ட் நம்ம வந்து ஒரு கிராஃபிக் கார்டு ஃபியூச்சரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்கோம் ஃபார் த கஸ்டமர். அது ஆக்சுவலி நம்மளே வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அந்த கேபிளை அவங்களுக்கு. வென் இஸ் கெட்டிங் அ 50 சீரிஸ் கார்டு வித் அஸ். ஐ திங்க் 5070 இல்லை 5070 Ti போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி நாட் ஷியோர். இதோட ஆக்சுவல் லுக் வித் ஆல் தி பேனல்ஸ் புட் டுகெதர் நம்ம இப்போ பார்த்துடலாம். இது ஆக்சுவலி வந்து மாற்றுறது லைட்டாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டரில் எல்லாமே ஃபிட் பண்ணுறதுனால எதையாச்சும் ஒன்று வந்து இந்த பேனல்லேருந்து வெளியே வந்துடுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் ஓவரால். ப்ளஸ் இவங்களோட ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ஐ வுட் சே திஸ் இஸ் ஒரு மைனஸ்ன்னு தான் சொல்வேன் அந்த கேபினெட். ஏன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இட்ஸ் நாட் தட் குட். இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து there are a few things happening here and there, but ஆனால் again ITX builds does come with like slight plus and minus. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட் மைனஸாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒன்ஸ் இட்ஸ் லைக் நல்லா ஸ்லாட்டட் இன்சைட் இட்ஸ் நாட் கோயிங் டு கம் அவுட். ஸோ அதுவும் இருக்குது. இன்னொன்று வந்து என் ரிசல்ட்டாக யூ கெட் லைக் ஒரு ஏர் பியூரிஃபையர் மாதிரி இருக்க ஒரு பில்ட். இது வந்து பார்க்கறதுக்கு பிசின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு தெரியாதவங்க கிட்ட வந்து இதை போய் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியாது. ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்ககிட்டே காமிச்சிங்கன்னா கூட நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பில்டு. ஸோ இந்த பிசியை வந்து நம்ம வந்து AMDயில் பில்ட் பண்ணியிருந்தா we could have gone with Ryzen 7 7700 with the B660i ITX motherboard. அதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ஸ் வைஸ் ஸ்லைட்லி லெஸராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பில்ட்ஸ்க்கு வந்து தட் இஸ் அ பிக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸாக்ட்லி தி சேம். காஸ்ட் வைஸ் ஸ்லைட்லி அது ஹையராக இருக்கும். ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 4000 ஹையராக இருந்திருக்கும் நினைக்கிறேன் if you've gone with Ryzen. ஸோ மற்றபடி வந்து லிட்டரலாக எல்லாமே ஈவென்ட் அவுட். நான் ஏன் அது சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா this purpose of the build is going to be for gaming அப்படின்னு கஸ்டமர் சொன்னதுனால that is going to be better. Productivity-னா again it will be like அப்படியே tallied out ரெண்டுத்துக்கும். So that is my personal suggestion if you want to go for an AMD build. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஸ்டேபிளாக இருக்கா, டெம்பரேச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர் கிட்ட கொடுப்போம். தட் இஸ் வாட் வி டூ. வி பில்ட் மோர் தென் 1000 systems with zero returns. That's like a very happy moment for us. With your love and support we have come all this way. So thank you so much for that. இந்த மாதிரி வந்து ஒரு பிசி இந்த மாதிரி ஒரு கேபினெட் வச்சு நம்ம வந்து எனி பர்பஸ்க்கும் பில்ட் பண்ணலாம். கேமிங், FX3, ஆர்கிடெக்சர், ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் எதுக்கு சொல்றீங்கனாலும் எல்லாத்துக்குமே வந்து பில்ட் பண்ணி கொடுக்கலாம். பட் டெஃபினட்டாக வந்து இட் கம்ஸ் வித் த காஸ்ட். ஏன்னா ITX பில்ட்னால வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் தேன் நார்மல் பில்ட்ஸ். ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 90,000 வித்தவுட் தி கிராஃபிக் கார்டு. ஸோ கிராஃபிக் கார்டு ஆட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு காஸ்ட்டும் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு பில்ட் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, DM பண்ணுங்க. ஸோ எல்லா பர்பஸ்க்கும் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரம் 25,000 5 lakh வரைக்கும் பட்ஜெட் ரேஞ்ச் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ உங்களுக்கு ஒரு பில் வேணா DM பண்ணுங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அண்ட் இந்த பில்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தி லுக் ஆஃப் தி பில்ட், டிசைன், த வே வி டுக் தி வீடியோ, எதை பற்றி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே அந்த கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பை பை.